ஸோ இங்கே 2 விஷயம் நான் ஷேர் பண்ணணும். சாரி 3 விஷயம். என்னென்னா, உங்களை மாதிரி நான் உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய டவுட்ஸ். நான் நிறைய அந்த ஆன்மீகம் கிளாஸு லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி நிறைய குருஜி இருக்காங்க. லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ண அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கண்ணை மூடி என்னை நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு விஷயம் அதை நினச்சிக்கோங்க, அப்புறமா விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நினைக்க மாட்டேன். பட் நடக்கும், நிறைய விஷயம் நடக்கும். அவங்களும் இப்போயும் பேசுகிற எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் குருஜி வந்து இது வரைக்கும் அந்த வேர்டு சொன்னதே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னை நினச்சிக்கோங்க, அப்புறமா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட் அவர் எப்போவுமே நான் நினைக்கலனா கூட அவர் வந்து கண் முன்னாடி நின்றுவார். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா விஷயமும் நான் யோசிப்பேன், எல்லா விஷயமும் நடக்கும். என் பையன் சொன்ன மாதிரி வந்து லாஜிக் மைண்டை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணேன், அப்புறம் வந்து லாஜிக் மைண்டு வந்து வர ஆரம்பிச்சது நடுவில். அப்புறம் நடக்கவே இல்லை. எனக்கு 2-3 வாரம் வந்து கிளாஸில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணேன். எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. என் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் லாஜிக் மைண்டே விட்டேன். எப்படின்னா, என் பையனை கிளாஸ்க்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் லாஜிக் மைண்டே விட்டேன். அதுக்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கிளாஸ்க்கு வரும்போது என்கிட்ட பணம் கிடையாது கட்டுறதுக்கு. நான் என்ன ஹீலிங் இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்தா மாதிரி ஹீலிங் வந்து நானும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தீட்சை மாதிரி கொடுத்தாரு மாஸ்டரு. அப்போ நினச்சேன் ஒரு 25,000 ரூபா இருந்தால் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் லாஜிக் மைண்ட் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. என் அக்கௌண்ட்டில் 25,000 விழுந்தது. நான் கேட்டு வந்து இங்கே ஸ்டேஜில் பேசினேன். ஸோ அந்த 25,000 லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு. பட் அந்த 25,000 கொடுக்க வேண்டியவங்க என்னை என்னென்ன வார்த்தைலாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டவங்க 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் எதுக்கு போட்டாங்கன்னு நான் கேட்டால் எனக்கு தெரியல, தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இன்னும் 2 விஷயம் ஷேர் பண்ணும். அதை நான் மாஸ்டர் கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது குரூப்பில். பட் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த 2 விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். குரூப்பில் போடணும்னு நினச்சேன், பட் ஸ்டேஜில் தான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ மணி கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு அட்வான்ஸாக தான் வரும். இந்த இதுலேயே ஜாயின் பண்ணிங்கன்னா சரிங்களா. அதில் வந்து 369 விழுந்துகிட்டே இருந்தது. 5 டேஸாக நான் வந்து ஒர்க்கு மேக்கப்பு ஈவெண்ட்டில் இருந்ததுனால என்னால் அட்டன் பண்ணவே முடியல. எந்திரிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஒன்றுமே யூஸ் பண்ணல. பட் எனக்கு மணி வரும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், மணி வரும்னு மட்டும் தான் நினச்சேன். அதே அமௌண்ட்டு எனக்கு செக்கு 3,66,489. இதை மாஸ்டர் கிட்ட தான் காமிக்கணும். ஸோ இந்த மணி கிளாஸில் வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் அலர்ட் வரும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மெசேஜாக அனுப்புவாங்க. அது வந்து ஒரு டெக்னிக். அதை வந்து இப்போ வந்து உங்கள் மைண்டு வந்து திடீர்னு ஒரு கிரெடிட் அலர்ட் வந்துன்னா என்ன நம்புவோம், நம்ம கிரெடிட் பணம் வந்ததுன்னு. உங்கள் கான்ஷியஸ் மைண்டு பார்த்து என்ன ஆகும்னா, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பிடுச்சுன்னா ரியல் ஆகும். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். மாஸ்டர் கார் வாங்கியிருக்கேன் மாஸ்டர். பட் என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. குரூப்பில் கை ஒரு பக்கம் போது, குரூப்பில் போடலாமா, நான் ஸ்டேஜ்லேயே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா யோகாலாம் போயிட்டு 3 lakhs செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ரிஷி யோகின்னு சொல்லிட்டு. கொல்லிமலையெல்லாம் வந்து 30 நாள் 35 நாளாக ஸ்டே பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் தாந்திரிக் சாதனான்னு சொல்லிட்டு படுத்த நிலையிலேயே 3 நாள் சாப்பிடாம தலைக்கிட்ட, அதாவது ஒரு டெத்து எப்படி இருக்கும், தலைக்கிட்ட விளக்கு ஊதுவத்தி அந்த மாதிரி நிலையெல்லாம் நான் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே போவோம் இங்கே போவோம் என்னென்ன சொல்லுவாங்க, எல்லாமே இருந்துச்சு தான், எல்லாம் இப்போயும் இருக்குதா இல்லைன்னு சொல்லலை. இங்கே வந்து அந்த சீனே கிடையாது. விளக்கேற்று 3 மணிக்கு எந்திரி, அந்த சீனே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் ஹீலிங்கு, எப்போ வேணாலும் சாதிக்கலாம், லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணாமல். ஸோ வந்து எப்போவுமே மனித கடவுள் அப்படின்னா என்னோட குருஜி தான். இந்த கிளாஸ் நான் அன்றைக்கி அட்டன் பண்ணலைன்னா என் லைஃப் வந்து பழைய மாதிரியே இருந்திருக்குன்றதை விட ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாப்பியான, எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஏரியாலே ரொம்ப ஹாப்பியான பர்சன் நான் தான் இப்போயும். தேங்க்யூ. என் பையனெல்லாம் சேஞ்சே பண்ண முடியாது. பட் மாஸ்டர், இங்கே இருக்க சீனியர்ஸ் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சீனியர்ஸ்க்கும். நீங்கள் இன்றைக்கி தான் உங்களுக்கு குட் டேன்னு நினச்சிக்கோங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப ஸ்பெஷலான டே.